guys, welcome to SV Adanka. So இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து bookmark தான் வந்து செய்ய போறோம். அது வேற ஒண்ணுமே இல்ல, நம்ம படிச்சிட்டோம்னா பாதியிலே விட்டு வைக்கிறது அந்த மாதிரி தான். சோ அது செய்யலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்லாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஃபெவிகால் தேவை, அது வந்து நீங்கள் க்ளூ ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபெவிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மார்க்கர் யூஸ் வேணும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி க்ரையான்ஸு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் அதுக்கப்புறமா A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்களே. இது மாதிரியே நான் இன்னொன்று கூட செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து நான் எமோஜி தான் ஃபஸ்ட்டு செஞ்சேன். அதுக்கப்புறமா இந்த பாண்டா தான் வந்து பார்க்க பாண்டா மாதிரி இருக்கான்னு தெரியல, ஆனால் நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். இது வந்து ரெண்டு சேர்த்து பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே கூட எதாவது வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அவங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட்டில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி செஞ்சேன்னு சொல்லியிருந்தேன் அந்த எமோஜி, அதுக்காக நான் கட் பண்ணது தான் அது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து 7 சென்டிமீட்டர், ரெண்டு சைடும் 7 சென்டிமீட்டர் அளவு கோடு போட்டுக்கணும். பாக்ஸ் மாதிரி இருக்கணும் 7 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஒரு டப்பா மாதிரி பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே வந்து 7 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமா நான் எரேசர் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி திருப்பியும் வந்து 7 சென்டிமீட்டர் அளவுக்கு அது பக்கத்துலேயே ஒரு கோடு டப்பா மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம ஃபஸ்ட் செஞ்சதுக்கு மேலே வந்து நீங்கள் அதே மாதிரி 7 சென்டிமீட்டர் அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதனால் நான் ஸ்லோலே இது வந்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ரெண்டு டப்பாலையும் நம்ம வந்து கோடு போட்டுக்கணும். அப்புறமா அந்த டப்பா மாதிரி இருந்ததை வந்து நம்ம அழிச்சிக்கணும். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரியறதுக்கு. நான் வேறு லைட்டாக வரைஞ்சிருக்கிறதுனால ஒன்றுமே வந்து தெரியல, அதனால் கொஞ்சம் இதுவாக தான் அந்த ஓரத்துலாம் வந்து அழிச்சிக்கணும். ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. அந்த ஓரத்தை அழிச்சா தான் இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி வரும். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ஓரத்துலாம் அழிச்சிருக்கேன்னா அந்த டப்பா மாதிரி இல்லாமல் இப்போ எந்த மாதிரி மாறிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணுறதுலாம் சொல்லவே வேணாம், நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஸ்பீட்லேயே வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த சைடில் இருக்கிறது தான் நீங்கள் வந்து நல்லா அழுத்தி மடிச்சுக்கோங்க. ஓகேவா, நான் மடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப நேரம்லாம் காட்ட மாட்டேன், நீங்கள் மடிச்சுக்கோங்க, நல்லா அழுத்தி மடிச்சுக்கோங்க. வந்து மடிச்சாச்சா, அந்த ஓரத்தில் இருக்கிறத நம்ம வந்து நல்லா மடிச்சுக்கணும். அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மடிக்க தேவையில்லை, இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மடித்ததெல்லாம் நம்ம ஃபெவிகால் போட்டுக்கணும். ஃபெவிகால் நான் ஃபெவிகம் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் காயத்துக்கு, ஃபெவிகம் கூட லைட்டாக தான் நேரம் ஆகும் காயத்துக்கு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த இதை எடுத்து நம்ம மேலே ஒட்டணும். ஓகேவா, ஒட்டிக்கோங்க, நல்லா வந்து அழுத்தி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து 2-3 நிமிஷத்துக்கு இதை வந்து காய விட்டுருங்க. ஓகேவா, நான் வந்து லைட்டாக ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அது வந்து கட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ 2-3 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சது கொஞ்சம் நல்லா வரல, அதனால் நான் வந்து இது ஸ்பீட்லேயே காமிக்கிறேன். நான் வந்து ரொம்ப டார்க்காக ரொம்ப இதுவாக வரைஞ்சிடுவேன். அதுக்கப்புறமா அது மேலே வந்து பாருங்கள் ஃபுல்லாக இதுவாக போட்டுருவேன். அதனால் அது மேலே வந்து ஒயிட் பேப்பர் ஒட்டி இந்த மாதிரி பண்ணுறேன் நான். ஸோ ரொம்ப ஈஸி தான் வரைகிறது, ஆனால் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணிக்கணும். நான் வரைஞ்சது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, நீங்கள் நல்லா இன்னும் நல்லா கூட வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா நான் இன்னும் 2 வந்து சேர்க்க போகிறேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் வரைஞ்சாச்சா. இதுமேட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாண்டாக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இது ரொம்ப பண்ணுறது ஈஸி தான், அதனால் நீங்களும் அதை என்ன பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஓகேவா, 2 பக்கமும் ஒட்டிக்கோங்க. நானும் 2 பக்கம் ஒட்டுறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ வந்து நான் பிங்க் கலரில் ஒன்று வந்து செஞ்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பாண்டாவுக்கு வந்து இந்த சிரிக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ இதையும் வந்து ஒட்டிக்கோங்க நல்லா. நான் இன்னொரு இடத்தையும் ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதை நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க. ஓகேவா,
ஸோ இன்னொருத்தையும் ஒட்டியாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து இது பாருங்கள், அந்த ஃபைலில் வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். எனக்கு புக்கிலலாம் ஒட்டலாம் அப்படிலாம் நான் யோசிக்கல. நான் ஃபைலில் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கிளிட்டர் பேப்பரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் அந்த சைடில் வந்து சரியாக இது பண்ணல. நான் 2வது சைடில் தான் வந்துச்சு எனக்கு. அந்த பக்கம் தான் வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.